எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருவிளையாடல்ல தடாத்தகை பிராட்டி, அதாவது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் அவதரித்த கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். What is your aim in life? How do I tell you? நீங்க ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த கதையை நீங்க ஏற்கனவே கேட்ட கதை தான். ஏன் அதை அப்பயே சொல்லிட்டேன் அப்படின்னா, எப்படி மீனாட்சி அம்மன் இந்த திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிற ஒரு நூலை உருவாக்குனாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன். சோ அந்த கதை தான் இப்ப அடுத்தடுத்த சில படலங்கள்ல வரும். அதுல கொஞ்சம் சுருக்கமா இருக்கும், இதுல கொஞ்சம் விவரிப்பா கொடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். போன கதையில எங்க முடிச்சோம்? குலசேகர பாண்டியனுக்கு மலையத்துவசன் ஒரு மகன் பிறப்பாரு. மகன் வளர்ந்த பின்னாடி மகன் கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு குலசேகர பாண்டியன் கடவுள் தொண்டாடுறதுக்காக அவரோட வாழ்க்கையை செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்ப மதுரையை யார் ஆண்டுட்டு இருக்கா? மலையத்துவசன் தான். மலையத்துவசன் மதுரையை சிறப்பாவே ஆண்டுட்டு வராரு. அப்போ அவருக்கு சூரசேனன் அப்படிங்கிற மன்னரோட பொண்ணான காஞ்சனமாலைய கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையும் நல்லா போயிட்டு இருக்கு, ஆட்சியும் சிறப்பா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு சிக்கல். அந்த சிக்கல் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தையே இல்ல அப்படிங்கறதுதான். சரி, நம்மளையே படைச்சது கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கையில கடவுள்கிட்டயே போய் கேட்கலான்ட்டு அஸ்வமேத யாகம் அப்படிங்கிற ஒரு யாகத்தை செய்யறாங்க. அஸ்வமேத யாகம்னா ஒண்ணும் இல்லைங்க, குதிரையெல்லாம் வெட்டி பலி கொடுப்பாங்க. அதுதான் அஸ்வமேத யாகம். ஒருத்தர் 100 அஸ்வமேத யாகம் பண்ணி முடிச்சுட்டாருன்னா இந்திர பதவி நொடி பொழுதுல அவர் கைவசமா. இங்க மலையத்துவசனா குழந்தை வேணுன்றதுக்காக 99 யாகம் செஞ்சு முடிச்சிட்டாரு. இன்னும் ஒரே ஒரு குதிரையை பலி கொடுத்தா போதும். ஒரு யாகம் மட்டும் அவர் பண்ணிட்டாருன்னா இந்திர பதவி மலையத்துவசனுக்கு வந்துரும். அப்போ யார் பதவி போவா? ஏற்கனவே அந்த பதவியில இருக்கிறவங்க தானே. இந்திரனுக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு யாகம் தான் இருக்குது. இந்திரன் டக்குன்னு மலையத்துவசன் முன்னாடி வந்து நிக்கிறாரு. மலையத்துவசா, நீ குழந்தை வேணும் தானே யாகம் பண்ற, அப்போ நீ இனிமேல் அஸ்வமேத யாகம் பண்றத இத்தோட நிப்பாட்டிக்கோ. நீ மகா யாகம் பண்ணு. அதாவது அந்த யாகத்தோட பேர் என்ன அப்படின்னா புத்திர காமேஷ்டி அப்படிங்கிறது. ராமாயணத்துல கூட தசரதன் இந்த யாகத்தை செஞ்சுதான் ராமரையும் மத்த குழந்தைகளையும் பெத்தெடுத்திருப்பாரு. இப்ப அதே யாகத்தை தான் இந்திரனும் மலையத்துவசனை செய்ய சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போறாரு. என்னதான் இருந்தாலும் ஒரு இந்திர பதவியில இருந்து இந்திரனே நமக்காக இப்படி மெனக்கிட்ட சொல்லிட்டு போகும்போது, இதுக்கப்புறமும் நம்ம அஸ்வமேத யாகத்தை தொடர்ந்து பண்றது சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அஸ்வமேத யாகத்தை அந்த 99 யாகத்தோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மகா யாகம் புத்திர காமேஷ்டி யாகம் அதை செய்ய ஆரம்பிக்கிறாரு. யாகம் வளர்த்தா குழந்தை வருமா அப்படிங்கிற பேர்ல நம்ம கொஞ்சம் குதர்க்கமா யோசிக்கலாம். ஆனா இப்பவும் இந்த காலத்திலயும் நம்ம தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை மாவட்டத்துல புதுக்காமூர்ல உத்திரகாமேட்டீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு போனா குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்கணும் இப்ப வரைக்குமே ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டேதான் இருக்கு. ஓகேவா? சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அவர் இப்போ உத்திரகாமேஷ்டி யாகம் தானே செஞ்சிட்டு இருக்காரு. அதோட பயனா அந்த யாகத்துல இருந்து 3 வயசு இருக்கிற ஒரு பெண் குழந்தை வருது. அந்த குழந்தைக்கு 3 தடங்கள் இருக்கு. பொதுவா எல்லாருக்கும் 2 தான் இருக்கும். அதாவது மார்பகத்தை தான் தடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு மட்டும் 3 இருக்கு. ஓகேவா? அந்த குழந்தை அதோட இடது பக்கமா ஒரு கொண்டை போட்டிருக்கு, கையில ஒரு கிளி வச்சிருக்கு. 3 வயசு குழந்தை எப்படி ஒரு மழலையான ஒரு நடை போடும். அந்த மழலையான நடையோட டிங் டிங்னு வந்து அங்க மலையத்துவசனோட மனைவி காஞ்சனமாலை இருக்காங்கல்ல, அவங்க மடியில போய் உட்காருது. குழந்தையே இல்ல, கடவுளோட கிருபையால குழந்தை வராதான்னு யாகம் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு அந்த யாகத்துல இருந்து ஒரு குழந்தை நடந்து வந்து அவங்க மடியில உட்கார்ந்து அவங்களோட முகத்தை பார்த்து அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுது. இப்போ நிஜமா பார்க்க போனா அந்த குழந்தை யாரு? நம்ம பரமசிவனோட மனைவி பார்வதி தாய், உலக நாயகி. அவங்க மடியில உட்கார்ந்து அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க. அத்தனை நாள் குழந்தை இல்லாத ஏக்கம், தவிப்பு, திடீர்னு நம்ம முன்னாடி ஒரு குழந்தை இருக்கு, நம்மள அம்மான்னு சொல்லுதுங்கிற அந்த சந்தோஷம், பிரமிப்பு எல்லாம் கலந்து அந்த குழந்தைய வாரி எடுத்து அணைச்சு முத்த மழை பொழிகிறாங்க காஞ்சனமாலை. மலையத்துவசனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். ஆனா நாம ஆட்சி பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கிறதுக்கு ஒரு பையன் தான் வேணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா ஒரு பெண் குழந்தை, அதுவும் 3 தடங்களோட பிறந்திருக்கேன்னு அவருக்கு ஒரு வித குழப்பம். அவர் என்ன பண்றாரு? சோமசுந்தரேஸ்வரர், அதாவது சிவனோட ஒரு பேர் தாங்க சோமசுந்தரேஸ்வரர். மலையத்துவசனோட அப்பா குலசேகர பாண்டியன் தானே மதுரையை உருவாக்குனாரு, அங்க ஒரு கோயிலையும் உருவாக்குனாரு. அந்த கோயில இருக்கிற சிவனோட பேர் தான் சோமசுந்தரேஸ்வரர்.
இப்போ அந்த சோமசுந்தர தான் மலையத்துவசனும் நினைச்சுக்கிறாரு. கடவுளே, நீங்க தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும், எனக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வியோட கடவுள் முன்னாடி போய் வழிபட்டு நிக்கிறாரு. அப்போ சிவன் என்ன பண்றாரு, மலையத்துவசனுக்கு மட்டும் கேக்குற மாதிரி ரகசியமா அவருக்கு மட்டும் கேக்குற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மலையத்துவசா, நீ எதுவும் பதறாத, உனக்கு ஒரு பெண் குழந்தைய கொடுத்தது நான் தான். அந்த குழந்தைக்கு தடாத்தகை பிராட்டின்னு பேர் வை. அப்புறம் எல்லா கலைகளையும் கத்து கொடுத்து அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து முடிச்சூட்டு விழாவும் நடத்து. பதறாத, அவளோட 3வது தனம் அவளுக்கான கணவனை பார்க்கும்போது மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சிவன் சொல்லிட்டாரே அப்படின்னு ஒரு திருப்தி ஒரு பக்கம், அத்தனை நேரம் இருந்த அந்த மனக்குழப்பம் தெளிவடைஞ்ச பிரகாசம் ஒரு பக்கம். இப்போ மலையத்துவசன் நாட்டுக்குள்ள போறாரு, எல்லாருக்கும் அறிவிக்கிறாரு தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கறத ரொம்பவே சந்தோஷமா. எல்லாருக்கும் அந்த விஷயத்த சொல்லி அனுப்புறாங்க. நாடே அப்படியே கோலாகலமா இருக்கு, திருவிழா மாதிரி அந்த நாளே மாறிது. இப்போ நம்ம காலேஜ்ல ஒரு விஷயம் நடந்தாலோ ஸ்கூல்ல ஒரு விஷயம் நடந்தாலோ என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு சர்க்குலர் வரும் தெரியுமா, எல்லா ஸ்டாஃப்க்கும் ஒரு சர்க்குலர் போகும், இன்னைக்கு இந்த தேதியில இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்வதி தேவி மண்ணுலகத்துல மீனாட்சி அம்மனா பிறந்திருக்காங்கல்ல, அத அகத்திய மாமுனி என்ன பண்றாரு, மத்த முனிவர்கள்ட்ட எல்லாம் போய் சொல்றாரு. அப்ப மத்த முனிவர்கள் எல்லாம் கேக்குறாங்க, இருங்க இருங்க இருங்க, தக்கன் மலையரசன் இவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு நம்ம பார்வதி தேவி போய் பொண்ணா பிறந்தாங்க. அது சரி, ஆனா இப்போ இதுக்கு மலையத்துவசனுக்கு போய் பொண்ணா பிறந்திருக்காங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போதான் அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, நான் இன்ட்ரோடக்ஷன் பாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பயே இந்த கதை தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமா சொல்ல பாக்குறேன். கந்தர்வ லோகத்துல விஸ்வாவசின்னு ஒருத்தர் இருந்ததாவும், அவரோட பொண்ணு வித்யாவதி அவங்க அப்பா கிட்ட பார்வதி தேவிய வணங்கணும், சிறந்த இடம் எதுன்னு கேட்டப்ப அவங்க அப்பா மதுரைய சொல்லிருப்பாரு. அப்ப மதுரைக்கு வந்து நிறைய விரதங்கள் இருந்து யாழ் இசைச்சி பாடல் பாடி அவங்களோட பக்தியால பார்வதி தேவி அவங்களுக்கு ஒரு 3 வயசு குழந்தைய காட்சி தந்திருப்பாங்க. அப்போ பார்வதி தேவி கிட்ட இதே கோலத்துல நீங்க எனக்கு மகளா வேணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டிருப்பாங்க. பார்வதி தேவும் அடுத்த ஜென்மத்துல பாண்டிய மன்னனோட மரபுல மலையத்துவசன் உதிப்பான், அவனுக்கு மனைவியா நீ வருவ, உங்க 2 பேருக்கும் மகளா நான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. உங்க போன ஜென்மத்துல வித்யாவதிக்கு கொடுத்த வாக்குதான் இந்த ஜென்மத்துல காஞ்சனமாலையா அவங்க அவதரிச்சப்ப அவங்களுக்கு பொண்ணா பார்வதி தேவி பிறந்திருக்காங்க அப்படிங்கிற கதைய நான் எப்படி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும், அதே மாதிரி அகத்திய மாமுனிவரும் மத்த முனிவர்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த தடாத்தகை பிரட்டியா இருக்கிற நம்ம பார்வதி தேவிக்கு எல்லா கலைகளும் சொல்லி கொடுக்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வராங்க. அந்த வயது வந்ததுக்கு அப்புறமா மலையத்துவசனும் சிவன் சொல்லிக்கிட்ட மாதிரியே இவங்களோட அந்த முடிச்சூட்டு விழாக்கு ஏற்பாடு பண்றாரு. மலையத்துவசனுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த ரகசியம், இத்தனை நாள் வரைக்குமே சிவன் சொன்ன விஷயம் மலையத்துவசனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா சிவன் என்ன பண்ணிருப்பாரு, ரகசியமா சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த உண்மைய மலையத்துவசன் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கிற சுமதி அப்படிங்கிற அமைச்சர்கிட்ட மட்டும் அந்த உண்மையை சொல்றாரு. உண்மையை சொல்றாங்க, முடிச்சூட்டு விழா எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மலையத்துவசனும் இறைவனோட போய் சேர்ந்துடுறாரு. தடாத்தகை பிராட்டி மதுரையை சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. தடாத்தகை பிராட்டிக்கு மீனாட்சி அங்கேயர்கனி 2 பேர் இருக்கு. மீனாட்சி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் மீனாட்சி. மீன் அப்படிங்கிறது அவங்களோட கண்களை தான் சொல்லுவாங்க. அவங்க கண்கள் அவ்வளவு அழகா நீண்டு மீன் போல இருக்குமா. அப்படி மீன் போல கண் இருக்கிற ஒரு பொண்ணு ஆட்சி செஞ்சுட்டு இருந்ததுனாலதான் மீன் ஆட்சி மீனாட்சி அப்படின்னு வந்ததா சொல்லுவாங்க. அங்கேயர்கனி அப்படின்னா அம்கூட்டல் கயல் கூட்டல் கன்னி, அழகிய மீன் போன்ற கண்களை உடைய கன்னி பெண், அதுதான் அங்கேயர்கனி அப்படின்னு வந்ததா சொல்லுவாங்க. ஏற்கனவே சொல்லியாச்சு, தடாத்தகை பிராட்டி அப்படின்னா மாறுபட்டவள் அப்படின்னு அர்த்தம். மீனாட்சி கன்னி பொண்ணா இருக்கும்போது ரொம்ப சின்ன வயசுலயே ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்க இல்லையா, அதனாலேயே மதுரைய கன்னி நாடு அப்படின்னு சொல்றது உண்டு. My கருத்து what is I'm saying. இந்த கதையில 2 கருத்து இருக்கு. ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம்னா கடவுள் கூட நமக்காக இறங்கி வருவாங்கன்னு அர்த்தமா. இங்க வித்யாவதி கடவுள் கிட்ட கேட்டுக்கிட்டதானதான் அடுத்த ஜென்மத்துல பார்வதி தேவிய அவங்களுக்கு பொண்ணா அடுத்த ஜென்மத்துல வந்து குழந்தையா பிறக்குறாங்க. சோ நம்ம கடவுள் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டோம்னா நமக்காக அவர் இறங்கி வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. முதல் கருத்தை கூட கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் கொஞ்சம் குறுகுறுன்னு பாப்பீங்க. ஆனா இந்த 2வது கருத்து இருக்குல்ல, இது எல்லாருக்கும் பொதுவான கருத்து தான். அது என்னன்னா, ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கறதுதான். சம்பந்தமே யோசிக்காதீங்க, இருக்கு. முன்னாடி எல்லாம் ஆட்சி பொறுப்பு அப்படின்னாலே ராஜாக்கள், அதாவது ஆண்கள் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்க்கப்பட்டுச்சு.
மலையத்துவசன் கூட ஆட்சி ஒப்படைக்கிறதுக்கு பையன் வேணும் தான் கேட்டாரு, பொண்ணு வேணும்னு கேட்கவே இல்ல. இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம், எல்லாருமே ஆட்சினாலும் ஒரு கம்பீரம்னாலும் ஒரு நாட்டு ஆளுமை அப்படின்னாலும் ஆண்கள் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அதை உடைச்சு ஒரு பொண்ணும் ஆட்சி செய்யலாம், சிறப்பாகவே ஆட்சி செய்யலான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா மதுரை ஆண்டுட்டு வந்த மீனாட்சி எல்லாருக்கும் ஒரு உதாரணமா வாழ்ந்தும் காட்டிட்டு போயிருக்காங்க. இதுதான் இந்த கதையில இருக்கிற கருத்து. இந்த திருவிளையாடல் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த திருவிளையாடல் கதையா அடுத்த திங்கட்கிழமை சொல்ல நான் வந்துகிட்டே இருக்கேன். மறக்காம நீங்களும் வந்துருங்க. டாடா.